எக்ஸிஸ்டென்ஷியல் சைக்காலஜிக்கல் தியரியை பேஸ் பண்ணி வந்த படம் தான் கடைசி விவசாயி. ஸோ அந்த கடைசி விவசாயி அப்படிங்கிற அந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு ஃபார்மர் இருப்பாரு. அவர் வந்து பேரு நல்லாண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு வந்து பர்பஸ் அப்படின்னு பெருசா எதுவும் இல்லை. அவரோட லைஃப் பர்பஸே வந்து அந்த அக்ரிகல்ச்சர் தான், விவசாயம் பண்றது தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஏதோ சம் கைண்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சிச்சுவேஷன்ஸ்னால வந்து அவர் ஜெயிலுக்கு போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து. ஆனா அவருக்கு அப்போ இருக்கிற ஒரே கோல் என்னன்னா, ஊர்ல சாமி கும்பிடுறதுக்கு அங்க யாருமே அந்த வில்லேஜ்ல வந்து விவசாயம் பண்ணல, எல்லாரும் விவசாயத்தை வந்து விட்டுட்டாங்க. சோ அப்போ இவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, இவரும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த ஒரு பர்பஸ்க்காக வந்து அவர் ரொம்ப ஹெசிடென்டா இருப்பாரு, எதுக்கு நம்ம இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல அவர் அந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுற டைம்ல வந்து கிட்டத்தட்ட அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவர்கிட்ட வந்து சொல்லுவாரு, என்னப்பா வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போக வேண்டாமா அந்த விவசாயம் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக். சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு டக்குன்னு அப்படியே முடிச்சு எந்திரிப்பாரு. சோ விக்டர் பிராங்கல் அப்படிங்கிற ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தாரு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு லைஃப்ல ஒரு கோல் இல்லைன்னா ஒரு பர்பஸ் இருந்துட்டே இருக்கும்போது அவனுக்கு அவ்வளவு சீக்கிரமா வந்து டெத் வரதில்லை. நம்ம வந்து எப்படி வாழ்றோம் அப்படிங்கறத விட எதுக்கு ஒய் அப்படிங்கிற அந்த பர்பஸ் தெரிஞ்சவங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப நாள் அவங்க வந்து வாழ்றாங்க. அவங்க வாழ்றதுக்கான ரீசன்ஸ் இருக்கிறதுனால அதை ஹோல்ட் பண்ணிட்டு அதை பிடிச்சிக்கிட்டே அவங்க வந்து அவங்க சர்வை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தியரி இந்த படத்துல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் ஆகும்.